வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள் கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான சனி உங்கள் ராசியில் இருக்கிறார். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் எப்படின்னா எடுத்தேன் கவுத்தேன்லாம் நீங்கள் ஆக்ட் பண்ண மாட்டீங்க, நிதானப்படுவீர்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் பிரமாதமாக இருக்கும். இப்போ நண்பர்களால் நிறைந்த உதவிகளை பெறக்கூடிய ஒரு காலம். சரியான யோசனைகள், நல்ல உதவிகள், இதெல்லாம் நண்பர்கள் மட்டுமல்ல, உடன்பிறப்புகளில் மூத்தவர்கள், அண்ணா அக்கா, இவங்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் வரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி செவ்வாய் 12ஆம் வீட்டுக்குள்ளே வர தூக்கங்கெடும். ஏன் தூக்கம் கெடுறது? எப்போ பார்த்தாலும் சிந்தனை, இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், மண்டை சூடாயிடும். கொஞ்சம் கூல்டவுன் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் 12ஆம் தேதி சுக்கிரன் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்குள்ளே வரார். 13ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள் வருகிறார். அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹெல்த்து சம்பந்தமான ஒரு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெண்டாவது விஷயம், 12இல் சுக்கிரன் வருவது நன்மையே. வெளிநாட்டு பயணம், சந்தோஷங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் பலப்படுவது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலமாக இது அமைஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் செகண்ட் ஆஃப் இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ஏன்னா உஷ்ணாதிக்க நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா சூரியன் தந்தையை குறிக்கும், அவரும் சனியும் சேர்றாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போகிறோம். மனசில் நல்ல தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். முடிவுகளை சற்று நிதானமாக எடுப்பீர்கள், அது நல்லது. அதனால் இது ஒரு ப்ரொடக்டிவ் பீரியடாக தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் மனசில் ஒரு சில சலனங்களும் குழப்பங்களும் இருக்குது. அப்படி இருந்தால் ஒரு அட்வைஸ் எடுத்துங்க. அந்த விஷயத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட, தனிப்பட்ட விஷயம்னா பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். அஃபிஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னா நல்ல நண்பர்கள் இல்லை அந்த பற்றிய விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டு டிசிஷன் எடுங்க, ஒன்றும் தப்பாகாது. இது போல் ஒரு தன்மையை தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1 ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.